இந்த மாலை நேர சத்சங்கத்தில் இணைந்திருக்கும் இருபால் இறையன்பர்கள், சாதனை மார்க்க சான்றோர்கள் அனைவரையும் சீரோடும் சிறப்போடும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்குகின்றோம். இறையன்பர்களே, இன்றைய சொற்பொழிவின் தலைப்பு கடும் பற்று ஈகை. இறையாற்றல் மனிதனுக்கு அருகுண சீரமைப்பு, ஐந்தில் அளவு முறை ஆகிய சில சோதனைகளை வைத்திருக்கின்றது. குருவின் போதனைகளை கேட்டு கடைபிடித்தால் அந்த சோதனைகளை தாண்டி வேதனை நீங்கி சாதனை படைக்கலாம். அதற்காக குரு கொடுத்த போதனை தான் தற்சோதனை. அதன் ஒரு பகுதியாக ஆறுகுண சீரமைப்பில் மூன்றாவதாக வரும் கரும்பற்று தன்னை ஈகையாக மாற்றுவது எப்படி என மெய்ஞான பேராசிரியர் பழனிசாமி அவர்கள் விளக்க இருக்கின்றார்கள். ஈகை திருநாளாகிய இந்த இனிய நாளில் இப்படி ஒரு தலைப்பு கிடைத்திருப்பது சிறப்பான அம்சம். ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், பக்தி மார்க்கத்திற்கும் ஞான மார்க்கத்திற்கும் பாலம் அமைத்தவர். ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, பைபிள், குரான் போன்ற இதிகாசங்களுக்கும் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற இதிகாசமான வேதாத்திரியத்துக்கும் இருப்பு பாதை போட்டு இருப்பாய் உள்ளிருக்கும் இறையாற்றலை சிறப்பாய் விளக்குபவர். ஆலய வழிபாடுகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் ஆகியவற்றை வேதாத்திரிய வழியில் சாத்வீகமான முறையில் விளக்குபவர். தாற்பயம் உணர்ந்து தெய்வத்தை வணங்க வைப்பவர். பல மெய்ஞான நூல்களை ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஐயா அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவுகள் யூடியூப்பில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கின்றன. சாதனை மார்க்க அன்பர்களாகிய நம்மை வேதாத்திரிய பழமாக மாற்றி சாமி நீதான் என்று நம்மையே நமக்கு உணர்த்திய மெய்ஞான பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்கி நிகழ்வை அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேக்குங்களா ஐயா? கேக்குதா ஐயா? கேக்குதுங்க, நல்லா கேக்குதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சாதனை மார்க்கத்தின் சான்றோர் பெருமக்களே, அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். கடும் பற்றும் ஈகம் என்ற தலைப்பில சில கருத்துக்களை நாம பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அவங்க சொன்னது போல, மனிதன் விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்ததால் தனக்கு உடைமையில்லாத பொருளை எடுத்துக்கொள்வது இயல்பாக அமைந்திருக்கின்ற ஒரு குணம் என்றாலும், மனிதனாக வந்த பிறகு நீக்கப்பட்டிருக்க வேண்டிய குணம் அது பல காலங்களாக தொடர்ந்து வந்தது. தொடர்ந்து மட்டுமல்ல, பல மடங்கு பெருகி விட்டது. தற்காலத்தில் எவ்வளவு சொத்து சேர்த்தோம் என்று பெருமை பாராட்டுபவர்களை விட இவ்வளவு தந்தேன் என்பவர்களுக்கு பெருமை குறைவுதான். அவன் பிழைக்க தெரியாதவன், ஒரு காசு எடுத்து வைக்க தெரியல, வந்ததெல்லாம் உதாரணத்தனமா எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு பட்ட பேர் தான் கிடைச்சிருக்கே தவிர, நல்ல பண்புகளை பாராட்டக்கூடிய தன்மை சமுதாயத்துல மிகவும் குறைந்து விட்டது. அதன் காரணமாக என்ன விளைவுகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா,
யாருடைய மனதிலையும் நிம்மதி இல்லை, நோய் இல்லாத மனுஷனே இல்லை. இப்ப நோய் இல்லாத உடல் எங்கே, நிம்மதியான மனம் எங்கே, வறுமை இல்லாத வாழ்வு எங்கே, யுத்தம் இல்லாத உலகம் எங்கே? இதை சிந்திப்பவர்கள் தான் நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். கடும்பற்று நம்மிடத்துல பல 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 தலைமுறைகளாக தொடர்ந்து வருகின்ற ஒரு வேண்டாத குணம். இதிலிருந்து எப்படி விலகுவது என்பதை பல மகான்கள் வாழ்வியல் நெறிமுறைகளிலே இவற்றை நமக்கு போதித்திருந்தாலும் இவற்றை மிக அற்புதமாக கையாண்ட மகான் வள்ளுவ பெருந்தகை. எனவே வள்ளுவரின் துணை கொண்டுதான் இந்த தலைப்பை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக அனைத்து ஜீவராசிகளின் உடல் தேவைகளை நிறைவு செய்வது எது என்றால் இயற்கை வளங்கள் தானே. இந்த பூமி இல்லாத ஒரு பொருள் நாம் பயன்படுத்துகிறோமா என்று ஒரு கேள்வி எழுப்பி சிந்தித்தால் இல்லை என்பதுதானே ஏகோபித்த பதிலாக இருக்க முடியும். அப்ப இந்த உடல் மன தேவைகளை இயற்கை வளங்களை கொண்டே நிறைவு செய்கின்றோம். அப்படி நிறவப்படுகின்ற இடம் எது என்றால் நம்முடைய உடம்பு, மனசு, நம்முடைய குடும்பத்தாருடைய தேவைகள், அதன் பிறகு சுற்றம், பிறகு ஊர், பிறகு உலகு என்று 5 வகைகளிலே நம்முடைய கடமைகளை ஆற்றுகின்ற வழிமுறையில இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்த வேண்டிய நியதி உண்டு. இந்த மாபெரும் தெய்வ நீதியை அலட்சியப்படுத்திவிட்டு தானும் அனுபவிக்காம குடும்பத்தில் சுற்றம், நட்பு என்ற வகையிலையும் யாருக்கும் பெரும்பகுதி பயனாகக்கூடிய வகையிலே அதை கொடுக்காம வெறும் செல்வத்தை குவித்து வைத்து சந்தோஷப்படுவதே கடும் பற்று எனப்படும். இத மிக அற்புதமான உதாரணம் சொல்றாரு வள்ளுவ பெருந்தகை. இப்போ ஒரு பிணம் படுத்து கிடக்குது, அதை சுற்றி ஏராளமான தங்க வைர நகைகள், பணம், இந்த பூமியை உனக்குதான் சொந்தம் அப்படின்னு ஒரு எழுதின ஒரு பத்திரம், இப்படி எல்லாவற்றையும் வைத்து விட்டால் அந்த பிணத்துக்கு என்ன பிரயோஜனமாகுங்க? அதே மாதிரிதான் இவன் உயிருள்ள பிணம். இவனிடத்துல ஏகப்பட்ட செல்வம் இருக்கிறது, ஆனா யாருக்கும் எடுத்து கொடுக்கக்கூடிய மனம் அங்க இல்லை. அதை கணேச அழகா சொல்வார், பொருள் கொண்ட பேரில் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை, மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். சோ இப்படி பெரும்பாலான செல்வந்தர்கள் உலகத்துல பாத்தீங்கன்னா பொருள் கொண்ட பேரில் மனம் கொண்டதில்லை. அப்ப என்னது, இது எப்படி பிணத்தை சுற்றி எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அந்த பிணத்திற்கு பயனாவதில்லையோ அதே போல வாழ்கின்ற அந்த மனிதன் தன்னை சுற்றிலும் ஏகப்பட்ட செல்வங்களை வைத்துக் கொண்டு தானும் அதை அனுபவிக்காம மற்றவர்களும் அதை அனுபவிக்க விடாம அதை பாதுகாத்துக்கிட்டே இருந்த வச்சுங்க, போதம் காத்த புதையல்ல மாதிரி. இது என்ன ஆகுது பாருங்களேன், பல பேருக்கு பயனாக வேண்டிய இயற்கை வளங்கள் ஒரு மனிதனால் கவரப்பட்டு இரும்பு பெட்டிகளிலே பாதுகாப்பு மிக்க கிடங்குகளிலே அது குவிக்கப்படுகின்ற போது அந்த இயற்கை வளங்கள் பல பேருக்கு கிடைக்காம போகிறது. இது ஒரு வகையில இயற்கைக்கு செய்கின்ற துரோகம். பொருளானாம் எல்லாம், செல்வம் தான், பணம் தான் எல்லாமே வாழ்க்கையில என்று ஈயாது இவரும் மருளான மானா பிறப்பு என்றார் வள்ளுவ பெருந்தகை. பணம் இருந்தா போதும், நமக்கு எல்லாமே வாழ்க்கையில நிறைவு. எனக்கு தெரிஞ்சு நான் பேங்க்ல ஒர்க் பண்ணதுனால
அந்த புது நோட் வரும்போது சில பேர் வந்து அந்த கேஷ் டிபார்ட்மெண்ட் கொண்டுவாங்க, எனக்கு ஒரு புது நோட் கொடுங்க சார், புது நோட் கொடுங்க சார். அவன் கூப்பிட்டு கேட்பேன், எதுக்குப்பா புது நோட், எப்படியும் செலவு பண்ணா போறோம், புதுசு கொடுத்தா என்ன பழசு கொடுத்தா என்ன அப்படின்னா, இல்ல சார் நான் யாருக்கும் தர மாட்டேன், அந்த இரும்பு பெட்டியில பத்திரமா வச்சு தினமும் பாத்துக்குவேன் அப்படின்னு. அதுக்கு தீபாரதம் காட்டுறவங்களும் இருக்கிறாங்க, லட்சுமி அப்படின்னு சொல்லி. அப்போ நோட்டு அடிக்கிறதே மக்களுக்கு செல்வதற்காகத்தான். கரன்சி என்றாலே அது கைவிட்டு கை மாறிட்டே இருக்கணும். கரன்சி என்றால் தொடர் இயக்கம் என்று பொருள். அதோட குவிய கூடாது. அதுதான் லட்சுமி நரசிம்மன் கோயில் போனீங்கன்னா தரிசனம் முடித்த பிறகு உட்காரக்கூடாது. மற்ற கோயிலெல்லாம் போய் தரிசனம் முடித்த பிறகு கொஞ்ச நேரம் உட்காரணும். ஆனா லட்சுமி நரசிம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா தரிசனம் முடித்த பிறகு உட்காரக்கூடாது. அப்ப என்ன கருத்து? லட்சுமி நரசிம்மன் கிட்ட வேண்டி நீங்க செல்வத்தை பெற்றீர்கள், பெற்ற செல்வம் ஒரு இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது, அது சமுதாயத்திற்கு சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்முடைய முன்னோர்கள் செல்வத்தை பெறுவதற்கு நீ லட்சுமிய வணக்கம் பண்ணணும்னு சொல்லி இருந்தாலும், அந்த பணத்தை நீயே வச்சுக்காத, உன் மூலமாக மக்களுக்கு அது புறப்படணும். அப்ப தொடர்ந்து செல்வம் என்றாலே செல்வோம் செல்வோம் என்று பொருள், தொடர்ந்து அது போய்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கலேன், இன்று கூட நிலையில கவிஞர் மாயநாதன் ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, நெத்தியடியான வார்த்தை, கஞ்ச கழுதையும் காசு இருந்தால் கர்ணனாக்கி விடுவான், இந்த கழிசடை உலகில் பணமுடையோருக்கு கடவுளும் பயப்படுவான், எந்த காலமும் இருக்கின்ற வரைதான் ஊருக்கு உபயோகம், அதை இழந்து விட்டாலோ கர்ணன் என்றாலும் கிடைப்பது அவமானம். இப்படித்தான் இன்னைக்கு இருக்கு நாட்டுல. அதனால்தான் அறிவுக்கு மதிப்பளித்தால் தனி மனித வாழ்க்கை முதல் உலக வாழ்க்கை வரைக்கும் சமுதாயம் மேன்மை பெறும். அறிவுக்கு மதிப்பு அளிக்கவில்லை, அது கூட பரவாயில்லை, அதற்கு மாறாக பொருளுக்கு இடம் கொடுத்து விட்டால் வாழ்க்கை சரியா வரல என்றுதான் இன்று வரைக்கும் உள்ள சரித்திர சாட்சி. படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மேறுமா, படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகமா. அரசியல் தான் இன்னைக்கு பவர்ஃபுல். எந்த தப்பு பண்ணினாலும், எவ்வளவு ஐயத்தன் பண்ணினாலும் தண்டிக்க முடியாத ஒரு பாதுகாப்புன்னா அரசியல தான். இப்படி மாண்புமிக்க மனித பிறப்பின் நோக்கத்தை அறியாதவர்கள் ஜட பொருளுக்கு கொடுக்கின்ற மரியாதையினால் உயிர்களுக்கு தர வேண்டிய மதிப்பை தர தவறியதால் அன்பு, கருணை, நன்றி, தியாகம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் எல்லாம் பெரும்பாலும் தலைமறைவாகிவிட்டன. அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கை என்பதே உறவு, நட்பின் கருத்து பரிமாற்றம், சந்தோஷத்துலதான வாழ்க்கை இருக்கு. இதை இழந்து விட்டு ஜடப்பொருள் தங்கத்தையும் வைரத்தையும் கரன்சி நோட்டையும் பூட்டி வச்சு என்ன சுகத்தை அனுபவிக்க முடியும்? அதனால்தான் இந்த கடும் பற்று என்பது பல வகையில் துன்பத்தை கொடுப்பதனால், இதனால் ஏதாவது ஒரு சதம் நன்மை எடுத்து காட்ட சொல்லுங்க பார்ப்போம். மாறாக எத்தனை பிரச்சனைகள், துன்பங்கள் வருதுன்னு பாருங்க. அதனால் இது நீக்கப்பட வேண்டிய கடும் பற்று என்றார்கள். செல்வம் சேர்ப்பதே வாழ்க்கையின் நோக்கம் என்று வாழும் சமுதாயத்துல அந்த சேர்க்கணும் நினைக்கிறான் பாருங்க. ஒன்று தன்னால் ஈட்ட முடிந்த, சம்பாதிக்க முடிந்த பொருள், அது பத்தாது இல்ல. அப்ப பிறர் வளம் பறித்தல் என்ற முறையில அங்கங்க மக்கள்கிட்ட இருக்கிற காசை எல்லாம் தன் பைக்கு இழுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை டெக்னாலஜியும் இன்னைக்கு இருக்கு உலகத்துல. ரம்மி கல்ச்சர்னு வந்திருக்குங்க. இது தடை செய்யணும், இன்னும் யாருக்கும் ஞானம் பிறக்கல. சீட் ஆடுறதுக்குன்னு ஒரு வெப்சைட். சீட்டாடி உருப்பட்ட குடும்பம் இருக்கா?
அப்ப அரசாங்கத்தின் முதல் கண் பார்வை இவன் யார் போட்டானோ அவனை தூக்கி முதல்ல உள்ள வச்சிருக்கணும். எத்தனை நாட்களாச்சு இப்படி குத்தகை, வாடகை, லாபம், வட்டி, தரகு, லஞ்சம், ஊழல் இப்படி பல வகையில் சேர்க்கின்ற பணத்தால் பிறப்பின் நோக்கம் மறந்து துன்பங்களை சிக்கி தவிக்கிறது இந்த சமுதாயம். இயற்கை நீதிப்படி பாருங்க, மாணவ பருவம் முடிக்கிற வரைக்கும் செலவு தான், சம்பாத்தியம் இல்லை. ரிட்டையர் ஆயிட்டோமா, வயசாயிடுச்சா, அப்பவும் சாப்பிட்டுதான் ஆகணும், எல்லா செலவும் பண்ணித்தான் ஆகணும், சம்பாத்தியம் இல்லை. சில பேருக்கு தான் பென்ஷன் வசதி இருக்கே தவிர மற்றவருக்கு அந்த வசதி இல்லை. அப்ப இந்த 2 பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவம் இளமை காலம். அப்ப அந்த இளமை பருவத்திலே தானே பொருள் ஈட்ட முடியுது. அந்த ஈட்டிய பொருளை யார் யாருக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு? மாணவ பருவத்தில் உள்ளவருக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கு, வயதானவர்களுக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த வயதானவர்களுக்கு செலவு பண்றது வெட்டி செலவு நினைக்கிறதுனால தானே முதியோர் இல்லங்கள் அதிகமா போச்சுங்க. இதெல்லாம் சமுதாயத்தில் வெட்கப்பட வேண்டிய விஷயங்கள் அல்லவா? தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய ஒரு தாய் தந்தையரை கொண்டு முதியோர் இல்லத்துல சேர்ப்பது இது எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய விஷயம். அப்ப என்னாச்சு, குறைந்தபட்சம் இரத்த தொடர்புடைய சொந்தங்களுக்கு கூட நாம் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் வருமானத்தை, அதை வச்சுட்டு என்னதான் பண்ண போறோம்? ஈட்டிய பொருளை தன் பயன்பாட்டுக்கு மட்டுமல்லாது குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு தானே இருக்கு. ஒரு வகையில தேவைகள் நிறைவு செய்யப்படுவதால் ஏற்படுகின்ற ஆத்மாத்மான ஒரு உணர்வு, நட்பு, இந்த இசைவை வேண்டாதவர் வாழ்வது பாரதியார் சொல்லுவார், சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிகவையோ. இப்படிப்பட்ட ஜென்மங்க பூமிக்கு பாரம் என்றார் பாரதியார். தன் வறுமையை நீக்கிக் கொள்ள கருணுள்ள மனிதனிடத்துல ஒரு தடவை கேட்கிறோம், கொடுக்கல, மறுபடியும் கேட்கிறோம், ஒரு 10 தடவை போய் கேட்டாலும் கொடுப்பாங்களா? அப்படியாவது சரி தொடர்ந்து வந்து கேட்கிறான்னு கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க. நீ எத்தனை தடவை வந்து கேட்டாலும் 1 பைசா தரமாட்டேன் அப்படின்ற ஒருத்தன் இருந்துட்டான்னாக்க அந்த கருமிய, அந்த கஞ்சனை, அந்த கருணை இல்லாதவனை யாராவது போய் பார்ப்பாங்களா? பிறகு யாரும் அங்க போய் மதிக்கவும் மாட்டாங்க, அவர் போய் சந்திக்கவும் மாட்டாங்க. இப்படி பொருளை மட்டும் குறிக்கோளாக கொண்டு யாருக்கும் எந்த வகையிலும் உதவியே செய்யாத மனிதன் வாழ்ந்ததுக்கு அடையாளமே கிடையாது. தானும் அனுபவிக்காம மற்றவருக்கு வழங்கி மகிழ்கின்ற அந்த புன்னகையை அனுபவிக்காம கோடி கோடியா செல்வத்தை குவிப்பதனால என்ன பிரயோஜனம்? கண்ணதாசன் அழகா சொன்னார், அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும், களவுக்கு போகும் பொருள் எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா, பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கர்மமடா, அது பாவம். எனவே சொத்து சேர்ப்பதை மட்டுமே குறிப்பாக இருக்கிறவங்க தன் தேவைகளை கூட அளவு எளிமையா எடுத்து செலவு செய்திட மாட்டாங்க. 1000 முறை யோசனை பண்ணி பார்த்துதான் 1 பைசா செலவு பண்ணும். அதைத்தான் கருமித்தனம் சொல்றாங்க. அப்ப கொடுக்காத குணமுடைய இடத்துல பணம் சேர்வதால் மக்களுக்கு வர வேண்டிய பல நன்மைகள் வராமல் போயிடும். சிலருக்கு தன் வாழ்க்கை தேவைக்கு ஈட்ட முடியாத நிலை, பல பேருக்கு ஈட்டியும் போதாத ஒரு பற்றாக்குறை நிலை. அப்ப இதற்குரிய காரண காரியங்களை ஆராய்ந்து உதவி செய்ய வேண்டும். பகிர்ந்துண்டு வாழ தெரியாதவனிடத்துல சேரும் பெரும் செல்வம் எப்படிப்பட்டதுன்றதுக்கு வள்ளுவர் தாங்க அதுக்கு உதாரணம் அழகா சொல்றாரு. ஏற்கனவே ஒரு போனோம்னு சொன்னாரா, இங்க பாருங்க, எல்லா லட்சணம் உள்ள ஒரு அழகான பெண் திருமண வயசுல இருக்கிறாங்க. அந்த பெண் தக்க ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்து இல்லறத்தை துவங்கினால் அந்த இல்லறம் எவ்வளவு
இனிமையாக இருக்கும், இன்பமாக இருக்கும். அதுக்கு பதிலாக திருமண வயதில் உள்ள அந்த பெண் திடீரென்று கிளவியாகிவிட்டால் அந்த வாழ்க்கையின் பொருள் என்ன, பயன் என்ன? அது மாதிரி செல்வத்தை வைத்திருந்து யாருக்கும் பயன்படுத்தவில்லை என்றால் அழகான பெண்ணுக்கு திருமணமாகாம கிளவியான மாதிரி என்றார். அதுக்கு மேல நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. ஊருக்கு மத்தியில நல்ல சுவைமிகு கனிகள் இருக்கின்ற விருட்சம் இருந்தால் அது எல்லா மக்களுக்கும் பயனாகும். இல்லாட்ட கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு பக்கத்தில் அவங்கவுங்க தன்னுடைய தேவையை சாப்பாட்டு கவனிச்சுவாங்க. இந்த காட்சிக்கு மாறாக ஒரு மரம் ரொம்ப பிரம்மாண்டமா வளர்ந்துருக்குது, மிகப்பெரிய விருட்சம் அந்த ஊர்ல. முதல் முறையா அது பலனுக்கு வருது. பழங்களோ மிக அற்புதமான அழகான பழங்கள், மரம் நிறைய பழங்கள். எல்லாரும் ஐயோ பழம் அருமையா இருக்குது, எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பழத்தை பறிச்சு பறிச்சு சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மரம் நச்சு மரம். நடு ஊரில் நச்சு மரம் பழுத்து அற்று. அப்போ நடு ஊருல ஒரு நச்சு மரம் வளர்ந்து இப்படி முதன் முறையாக அழகிய கனிகளை கொடுத்தால் மக்கள் தொகை பிணக்குவியலாயிரும். இது மாதிரி சமுதாயத்துல யார் இது போல மக்களுக்கு துன்பம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா, விருட்சம் பிரமாதமா வளர்ந்தது, நிறைய கனிகளை ஈன்றது, ஆனா மக்களுக்கு உயிர் போச்சு. இது எது கூப்பிடுறாரு பாருங்க, மற்றவர் நலன் விரும்பாதவரிடம் சேர்கின்ற பெரும் செல்வம் முதலீடு என்கின்ற வகையில தொழிற்சாலை, வியாபார ஸ்தலம், மாலு இப்படி நிறைய உருவாக்கி பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாலும் கூட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் உழைப்பர் வாழ்க்கை வீதியிலே உறங்குவது நடை பாதையிலே இரக்கம் காட்டத்தான் நாதி இல்லை என்றார்கள். வள்ளுவர் 2550 வருஷம் முன்னாடி சொன்னது இன்னைக்கு அப்படியே பொருந்தும். இன்றைக்கு கூட உலக அமைப்புல இந்த குரல் அப்படியே பொருந்தும். எத்தனை நிறுவனங்கள் உழைப்புக்கு தகுந்த கூலி கொடுக்குறாங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ மனிதன் இந்த அளவுக்கு தரம் கெட்டு போவான்னு தீர்க்க தரிசனமாக தெரிந்ததுனால தானே வள்ளுவர் பிறந்தக இவ்வளவு அற்புதமான கருத்துக்களை கொடுத்திருக்கிறார். இப்படி இரக்கமின்றி அடுத்தோர் பொருளையும் உழைப்பையும் முடிந்தளவு பறித்துக் கொள்கின்ற போது ஒழுக்கம், கடமை, ஈகை என்றெல்லாம் எங்க போய் பேசுறதுங்க? ஆனா தர்மத்தை பின்பற்றுவதே அதர்மம் என்று ஆகி போச்சுங்க இன்னைக்கு. அந்த கீதையில அழகா சொல்லுவாங்க ஒரு ஸ்லோகத்துல, இவர்கள் அதர்மத்தை தர்மம் என்றே சாதிப்பவர்கள். இப்படி சேர்த்து வச்சாரு, ஒரு ஆணை கூட சேர்ந்து போச்சுமா. இதெல்லாம் இப்படியே நிச்சயமா கடைசி வரைக்கும் இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்தா முடிஞ்சது கதை. இல்ல மக்கள் மத்தியில ஒரு பாலிசி சேஞ்ச் வந்து வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. எத்தனை தொழில் ஓஹோன்னு கொடிக்கட்டி பறந்ததெல்லாம் இன்னைக்கு காணாம போயிருக்குன்னு பாருங்க. இப்படி இவன் வாழ்கின்ற காலத்திலேயே திருடப்பட்டோ கொள்ளடிக்கப்பட்டோ வேறு வகையிலேயோ நட்டமாகும். அப்படியே இல்லை என்றாலும் இதெல்லாம் நீ அனுபவிச்சுட்டே இருப்ப, உனக்கு சாவே கிடையாது அப்படின்னு ஆண்டவர் யாருக்காவது அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்கிறானா? அப்ப எல்லாம் இங்க இருக்கும் போது இவன் செத்து போயிட்டான் வச்சுக்கங்க. இப்போ ரெண்டு வகையிலையும் ஆள் உயிரோடு இருந்து சொத்துக்கள் காணாமல் போனாலும் பயனாகவில்லை, சொத்து எல்லாம் பத்திரமா இருக்குது ஆனா உசுறு தான் போயிடுச்சு. இப்ப யாருக்கு பயனாகும்? எங்கே இருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே போய் சேர்ந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் வில் பிகம் டொனேஷன்.
அந்த டொனேஷன் வார்த்தையை பாருங்க. டூ நேஷன் இஸ் டொனேஷன். நம்ம பாக்கெட்ல இருந்தா நமக்கு சொந்தம். எடுத்து உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு கொடுத்துட்டோம்னா அது உலக மக்களுக்கு சொந்தமாயிடும். சோ டூ நேஷன் இஸ் டொனேஷன். அன்பு ஒரி தச்சற்று அறம் நோக்காது ஈட்டிய ஒன் பொருள் கொள்வார் பிறர். இப்போ இயற்கை நீதி ஆராய்ந்து பார்க்கிறோம். ஏரி, குளம், குட்டை, எத்தனை நீர்நிலைகள், இவை எல்லாமே மனிதர்களுக்கும் பல ஜீவராசிகளுக்கும் பயனாகுது. அந்த இருப்பு திருவருக்கு முன்பாகவே மழைக்காலம் வந்து மறுபடியும் அந்த ஏரி, குளம், குட்டையெல்லாம் நிறைஞ்சு போயிடும். இயற்கை நீதியே இப்படி ரீசைக்கிளிங்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி மனித வாழ்க்கையிலையும் கூட இந்த இயற்கை வளங்கள் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கணும். அப்படியே ஒருத்தர் கை மாறி எல்லா மக்களுக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல், சுயன் இல்லாமல் நடுநிலையில் மக்கள் வாழ வேண்டும் என்றால் இந்த இயற்கை விதி நமக்கு புரிந்தாகணும். கீதையில அருமையான ஸ்லோகம் உண்டுங்க. பொருள் கொடுத்தாலும் வளரும் என்று சொல்றாங்க. இது எப்படி? கல்வியை கொடுத்தா வளரும், அன்பை கொடுத்தால் வளரும், அறிவை கொடுத்தால் வளரும். பொருளை கொடுத்தால் எப்படி வளரும்? ஒரு இடத்துல இருந்து எடுத்தா தான் இன்னொருத்தர் கொடுக்க முடியும். அது எப்படி வளரும்? சாமி சொல்லுவாங்க, பல சூழ்நிலைகளில சாமியை நேரம் சந்திக்கிற போது சில நண்பர்கள் கவர்ல பணத்தை வச்சு சாமிட்டு கொடுப்பாங்க. சில சமயம் சாமி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எதுக்கு எனக்கு கொண்டு வந்து இப்படி கொடுக்குறீங்க அப்படிம்பாரு. அப்படின்ட்டு அடுத்து சொல்லுவார், ஒரு நிமிஷம் கேப் விட்டு அடுத்து சொல்லுவாரு, இந்த பணம் எப்படி உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும் அப்படிம்பாரு. அது எப்படி சாமிட்டு கொடுத்த பணம் மறுபடியும் எப்படி நம்ம கைக்கு வந்து சேரும்? அப்படின்னா தண்ட செலவு வராம இருந்தாலும் லாபம் தானே, உடம்புக்கு வியாதி வராம இருந்தா லாபம் தானே. அப்போ சாமி கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை என்பது இது போல் பல வகையில் நமக்கு நிறைவு செய்யப்பட்டு விடும். Give the world the best you have, the best will come to you automatically என்கிறது பைபிள். இதுக்கு சாட்சியாக மகாபாரதத்துல துரியோதனன் அங்கதேசத்தை கர்ணனுக்கு தானமா கொடுத்தான். கர்ணன் அதை வாங்கிக்கிட்டு தனக்கு மட்டுமே வச்சுக்கலையே, வறுமை என்று வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினான். இப்போ துரியோதனன் கொடுத்த நாட்டுல ஓரளவுக்கு தான் வளம் இருக்கும். கர்ணன் பாட்டு வந்தவங்களாம் அள்ளி கொடுத்துட்டு இருந்தான்னா அந்த கஜானா எத்தனை நாளைக்கு நிற்கும்? அப்ப ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்ததுனால்தான் கடைசி வரைக்கும் கொடுக்க முடிந்தது. அது போல எப்படி கொடுத்தால் பொருள் வரும் அந்த நுட்பம் தெரியணும் இல்லைங்களா? ஏன்னா கீதை பொய் சொல்லாது, சாமி பொய் சொல்ல மாட்டாங்க, பைபிளும் பொய் சொல்லாது. அப்போ எப்படி நாம் செல்வத்தை கொடுத்தால் அது நமக்கு வரும். இந்த நுட்பம் தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஈகை பத்தி பேச வேண்டாம். ஒரு ஜீவனின் துன்பம் நீங்க வேண்டும் என்று நமக்குள் ஆத்மார்த்தமாக எழுகின்ற கருணையின் அடிப்படையில் கொடுக்கணும். உண்டியில போட்டா கூட அடுத்த ஜென்மத்தை நமக்கு திரும்பி நினைச்சிட்டு தானே போடுறாங்க. ஒருத்தர் உதவி செய்தால் இது புண்ணியம் நமக்கு அப்படின்னு கணக்கு பார்த்தாலும் கொடுக்குறாங்க. இது எப்படி வரும்? எதிர்பார்த்து ஒன்றை செய்தால் அது பலன் தராது. அவ்வளவு ஏங்க, நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே அப்படின்னு பெற்ற குழந்தையை நீ வளர்ந்து என்னை காப்பாற்றணும் என்று எதிர்பார்த்து வளர்த்தால் அந்த குழந்தை நம்மள முதியோரத்தை சேர்த்துட்டு போயிடும். ஏன்னா நோக்கம் அடிபடுது. அப்ப அந்த குழந்தையை வளர்க்கின்ற போது அந்த குழந்தை ஒன்னும் என்னை பெத்துக்கள் என்கிட்ட கேட்கல,
இல்லறத்தின் இயல்பு ஒரு குழந்தை செல்வம், அதை வளர்க்க வேண்டிய கடமை என்னுடையது என்று கடமையை மையப்படுத்தி அந்த குழந்தையை வளர்த்தால், என் பெற்றோரை காப்பது என் கடமை என்று அந்த குழந்தை கடமையை பின்பற்றும். அப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு எண்ணத்தையும் எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற அறிவு வேதத்தில் தானே நம்ம பெற்றோம். வேற எங்க நம்ம கத்துக்கிட்டோம் இந்த நுட்பத்தை எல்லாம்? இப்படி எதிர்பார்ப்பின்றி கொடுப்பதற்கு அன்பு ஊற்றெடுக்கணும். அன்போ அன்பே சிவம், லவ் இஸ் காட். அப்ப தெய்வத்தை அறிந்த ஞானம் பெற்றால்தான் அன்பு ஊற்றெடுக்கும். அந்த அன்பின் ஊற்றிலே எல்லா ஜீவன்களுக்கும் நன்மை செய்வோம். நன்மை செய்கின்ற எந்த ஜீவனும் கெட்டு போவதில்லை. அடுத்து, ஒரு ஜீவனின் துன்பம் நீங்கி முகத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி கொடுத்தவங்களுக்கு ஒரு நிறைவு கொடுத்தா இல்லைங்களா? ஈர்த்து உவக்கும் இன்பம். இப்படி நாம் கொடுக்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி, அதை பெற்றவர் வாழ்க்கை வளப்படுவதால் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி, அதை பார்க்கின்ற போது மறுபடியும் ஒரு பங்கு மகிழ்ச்சி நமக்கு. அப்ப கொடுக்கின்ற போது 2 பங்கு மகிழ்ச்சியை பெறுகின்றோம். அதை அழகா சொல்லுவாங்க, பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர் தெய்வத்தின் பிள்ளை அல்லவா. அதுல கூட பாருங்க, பூர்வீக சொத்துல இருந்து அள்ளி கொடுக்கறதை விட இன்றைய கூலியிலிருந்து எண்ணெய் கொடுக்கறது பெருசு. ஏன்னா நீங்க பல சமயங்கள்ல பாருங்க, ஏதோ ஒரு நன்கொடை கொடுக்கும்போது ஒருத்தர் 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்த உடனே பெரும் வள்ளல் அப்படின்னு பாராட்டுறோம். நாம எவ்வளவு கொடுப்போம்? நான் என்னங்க ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேன், 500 ரூபாய் கொடுப்பேன். உங்க வருமானம் எவ்வளவு? மாசம் 20,000 ரூபாய். அவர் வருமானம் எவ்வளவு? மாசம் 2 கோடி. அப்ப 2 கோடி சம்பாதிச்சவன் 2 லட்சம் தர்மம் பண்றது பெருசா, இல்ல 20,000 சம்பாதிக்கிறவன் 2,000 தர்மம் பண்றது பெருசான்னு பாருங்களேன். இது போல அந்த ரேஷியோ வேல்யூ எது அதிகம் என்றால், குறைவாக இருந்தாலும் கொடுக்கின்ற மனம் உள்ளதுதான் ஈகை உள்ள மனம், கொடை உள்ள மனம். அது மட்டும் இல்ல, யாருக்கு நம்ம உதவி செய்யணும்? பார்த்து மருந்து பிக்சர்ன்றது உண்மையிலே இன்றைய சமூகத்துக்கு ரொம்பவுமே பொருந்தும். தன்னுடைய உடல் உழைப்பால் தன் பசி நீக்க முடியவில்லை, வாழ்க்கை தேவை நிறைவேற்ற முடியவில்லை என்றால், ஒருத்தர்கிட்ட கையேந்தும் போதே மனசு கூனி குறுகும். இப்படி நிலைமைக்கு ஆளாயிட்டுமே என்ற வருத்தம் அந்த முகத்துல இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பாடுபட்டாவது உதவி செய்யணும். அப்படி இல்லாம நாம பாக்குறோமே, ஒவ்வொரு சிக்னலுக்கு ஒரு பிச்சைக்காரன், அவருடைய முகத்துல எல்லாம் வருத்தம் இருக்காது. நீ கொடுக்கலான்னு 1000 பேருக்கு அங்கே கொடுக்கறதுக்கு நீ போ அப்படின்பா. அது மாதிரியான ஈகையெல்லாம் எந்த பலன் கொடுக்காது. எனவே மனித நேயத்தின் அடிப்படையில அன்பும் கருணையும் இயற்கையாக இரக்கமாக வெளிப்படணும். இதுல 2 பசி இருக்குங்க. ஒன்று உடல் சார்ந்த வயிற்று பசி, இன்னொன்று வாழ்க்கை மேன்மை சார்ந்த அறிவு பசி. வயிற்று பசியை தீர்ப்பது மண்ணில் விளைந்த உணவு, அறிவு பசியை தீர்ப்பது விண்ணை கடந்த ஞானம். இந்த 2ல் எது உயர்ந்தது என்றால், மனதை பக்குவப்படுத்தி வாழ்வை செம்மைப்படுத்தி அறிவு பசியை நீக்கும் தியானத்தால் இறைவனை அடைவதற்காக கண்களை மூடி அமர்தை காட்டிலும் சிறந்தது எது என்றால், பிற உயிர்ப்படுகின்ற துன்பத்தை நீக்குவது. மக்கள் சேவைய மகேசன் சேவை என்றார்கள். அற்றார் அழி பசி தீர்த்தல் அக்தூரம் பெற்றான் பொருள் வைப்பொழி. அற்றான் அழி பசி தீர்த்தல். வல்லூர் காலத்துல பசிதாங்க பெரிய பிரச்சனை. இன்றைக்கு அதுல சேர்த்துக் கொள்ளலாம். கல்வி, மருத்துவம் எல்லாமே நம்ம அதுல சேர்த்துக்கலாம். அப்படி துன்பப்படுகின்ற ஜீவனின் துன்பத்தை நீக்குகின்ற செயல் அற்றால் அழி பசி தீர்த்தல்.
அதன் விளைவு என்ன? அக்தூரம் பெற்றான் பொருள் வைப்பொழி. எந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சா பாஸ்வேர்டு இல்லாம, பின்கோடு கேட்காம, ஐடி கார்டு கேட்காம நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கு தவறாம திருப்பி கொடுப்பாங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட அற்புதமான பேங்க் இது என்றால் அற்றார் அழி பசி தீர்த்தல். வறுமையில் இருப்பவனின் பசி துன்பத்தை நீக்குவதே பாதுகாப்பான முதலீடு. இது நமக்கு நாமே செய்து கொள்கின்ற முதலீடுங்க. அதை திருக்குறள் சொல்லுவாங்க, யாரும் யாருக்கும் ஒண்ணு கொடுத்துட முடியாது. ஏன்னா இன்றைக்கு நீ ஒருவருக்கு செய்கின்ற ஈகை என்பது பின்னாளில் உனக்கே அது திரும்ப கொடுக்கப்பட்டுவிடும். அது இயற்கை விதி, தெய்வ நீதி அது. அப்ப இன்னைக்கு கொடுத்தது நான் கொடுத்தேன்றதை பெருமைப்படுவதற்கு ஒண்ணுமே அங்க இல்ல. இன்றைக்கு நான் கொடுத்தது எனக்கு நான் செய்து கொண்ட டெபாசிட். எனவே வறியவர்கள் கேட்கின்ற போது அவருக்கு உதவி செய்யாது மறுத்து விட்டு அந்த பொருளை தனக்கும் தன் சந்ததிக்குமே என்று வைத்து வாழ்ந்தாங்க பாருங்க. இவர்களை எல்லா மகான்களும் பிச்சை எடுப்பது சமம்னு சொல்றாங்க. மெய்ஞானிகள், விஞ்ஞானிகள், அறிஞர் பெருமக்கள் மற்றும் நல்லோர் மக்களுக்கு நல்லது செய்து சிறப்புடன் வாழ்ந்த நெறிமுறை இது பின்னால் வந்தவருக்கு வாழ்க்கை பாடமாக அமைந்துள்ளது. எனவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விஞ்ஞான நுட்பங்களை, வாழ்க்கை வசதிகளை மட்டும் கொடுக்கவில்லை, வாழ்வியல் பண்பாடுகளையும் கொடுத்திருக்கிறார்கள். சமுதாயம் வசதிகளை மட்டும் எடுத்துக்கொண்டது, பண்பாட்டை அலட்சியப்படுத்தி விட்டது. இந்த கூட்டு வாழ்க்கை இயற்கை நீதி. எல்லா ஜீவராசிகளும் குடும்பம் கூட்டம் கூட்டமாக வாழுது. சோ தனி மனிதனாக ஒருத்தர் வாழ்ந்து விட முடியாது. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இந்த இயற்கை நிதியை தெரிந்து புரிந்து மதித்து பின்பற்றி வாழ்பவனே வாழ தெரிந்தவன். மற்றவங்க எல்லாம் செத்தாருள் வைக்கப்படும். அதாவது பிணத்துக்கு சமமா சொல்ற வல்லபிறந்தது. இந்த வார்த்தை எல்லா திருக்குறள் விளக்கங்களையும் இப்படியேதான் பயன்படுத்தினாங்க. மகரிஷி தான் உட்பொருள் விளக்கத்துல வெறும் பிணம் என்று மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது, பிணத்தை அடக்கம் செய்யவில்லை என்றால் அதில் உருவாகின்ற விஷ கிருமிகள் எப்படி வாழ்கின்ற மக்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கிறதோ அதுபோல் பிணம் போல் வாழ்கின்ற மக்களால் சமுதாயத்திற்கு பல வகைகளில் பிரச்சனை வந்து சேரும். ஒன்னும் இல்ல, கன்சியஸ் காசு பிரச்சனை, இது தேவைதானே? அப்ப எதுக்கு தூக்கி வெளியே போடுறான்? முதல்ல இது மாதிரி புரியாத மக்களால சமுதாயத்துக்கு தொடர்ந்து சிக்கல்கள், பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் தானும் இந்த சமுதாயத்தின் ஒரு அங்கமே. அது பாருங்க, இப்ப இரவுன்னு சொல்றோம், பகல் இரவு ரெண்டு சொல்றோம். இது காலத்தை குறிப்பதாக இருந்தாலும் கூட இதனுடைய மறுபக்கம் பொருள் என்ன என்று பாத்தீங்கன்னா இரத்தல், பிச்சை கேட்டல் என்றும் பொருள்படும். இப்போ ரெண்டு வகையில பாருங்க. பூமியின் தற்சூழலால் பகல் பொழுதுல நாம் உழைக்கின்றோம், இரவு நேரத்துல உறக்கம் கொள்கின்றோம். அந்த உறக்கம் என்பது ஓய்வு என்று நாம சொன்னாலும் நம்முடைய அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு பாருங்க, அது இந்த உடலிலே வளர்சிதை மாற்றத்தை நிகழ்த்துகின்ற காலமே தூக்கத்துலதான். இது நமக்குள்ள தெரியலன்னா பரவாயில்லைங்க. நம்ம வீட்டுல செடி வச்சிருக்கிறோம், காலையில பார்க்கின்ற போது மாற்றங்கள் தெரியுதா இல்லைங்களா? அதே செடியை சாயந்தரம் பாருங்க, ஒரு மாற்றம் இருக்காது. அடுத்த நாள் காலையில பாருங்க, மாற்றங்கள் நிகழும்.
அப்ப தாவரங்களே பகல் பொழுதில் தன் உணவை உற்பத்தி செய்கின்றன, இரவு நேரத்தில் அங்கங்க விநியோகம் செய்து அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை நடத்துகிறது. அப்ப அதுல இருந்து வந்ததுதான் எல்லாமே. இது போல இன்னும் நுண்மி போனீங்கன்னா, இறைநிலையின் ஆற்றல் எழுச்சி பெற்றதால் தானே துகள் வந்துச்சு. அப்போ கொடுப்பதும் எடுப்பதும் இயற்கை நியதி. இரவு என்பது பற்றாக்குறை நீக்கி வளர்ச்சியை பெறுகின்றோம். அதே போல குறைவும் நிறைவும் வாழ்வின் இரு பக்கங்கள். அதை கண்ணதாசன் அழகா சொன்னார், இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், வறுமை வரும் செழுமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், தனிமை வரும் துணையும் வரும் பயணம் ஒன்றுதான். என வாழ்க்கை இருமைப்பட்டதுதான். எடுத்தல் கொடுத்தல் என்பது இல்லைன்னா இயற்கை நடக்க முடியாது. எனவே இந்த இயற்கை நீதியை புரிந்து கொண்டால் நம்முடைய தகுதி, திறமை, உழைப்பால் வந்த பொருள் நமக்கும் உரிமை உண்டு, சமூகத்துக்கும் உண்டு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் தெரு. அதாவது கிணத்துல நல்ல குடிநீர் நிறைய இருக்குது. அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த ஒரு கிணறு நீர் தேவையான தண்ணீர் கொடுக்கும். அதே போல நல்ல உணவு தானியங்கள் மக்களின் பசியை தீர்க்கிறதுக்கு பயனாகிறது. இது மட்டுமல்ல, மூலிகை செடிகள் உடல் நோய்களை நீக்க பயனாகிறது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல, இந்த பூமியில பயன் தராத ஒன்றுன்னு பௌதிகத்துல இருக்கா பாருங்களேன். அதே போல பண்புள்ள நல் மனிதர்களிடத்திலே சேர்கின்ற செல்வம் எப்படி கிணற்று நீர், மூலிகை, தாவரங்கள் மக்களுக்கு பயனாகிறதோ அதே போல் நல்லோரின் செல்வமும் பயனாகும். ஊருணி நீர் நிறைந்த அற்று, அது மாதிரி செல்வம் பயனாகும். அது மட்டும் இல்ல, அருமையான வார்த்தையை போட்டிருக்காங்க பாருங்க, உலகு அவாம் பேரறிவாளன் திரு. பேரறிவு இறைவன். அப்ப அத்தனை செல்வமும் யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்த செல்வம். அதுதான் அழகா ஒரு ஆங்கில வார்த்தை உண்டுங்க. இப்போ நம்முடைய உற்பத்தியான பொருட்கள் எல்லாமே நம்ம கொண்டு போய் கிடங்குன்னு தமிழ்ல சொல்லுவோம். அதுக்கு ஆங்கிலத்துல கோடவுன் அப்படிம்போம். GODOWN, கோடவுன். இது ஒற்றை வார்த்தை அல்ல, இது ரெண்டா பிரிங்க. GODOWN என்னாச்சுங்க? காட் ஓன், பேரறிவாளன் திரு. இந்த பூமியில் நமக்கு சொந்தம் என்று நினைக்கின்ற பொருள் கூட அது நமது அல்ல, காட் ஓன், கடவுளுக்கு சொந்தமானது. இதை புரிந்தவன் வாழ்க்கையில் தாழ்ந்து போவது இல்லை, மட்டுமல்ல மேன்மை அடைந்து கொண்டே போவான். புரியாதவன் எத்தனை கோடிகள் வைத்திருந்தாலும் he will go down a day. இதிலிருந்து விதிவிலக்கு பெற்றவர்களே கிடையாது. என்ன காலம் வித்தியாசப்படும், அவ்வளவுதான். அடுத்து இது போல கடமை உணர்ந்த மனிதன் தன்னிடத்துல கொடுப்பதற்கு இல்லை என்றாலும் கூட எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. உதாரணமா சொல்றான் பாருங்க, மகாபாரதத்துல கர்ணன் இறக்கும் தரவையில கிடப்பான். அர்ஜுனுடைய அம்புகள் அவனுடைய உயிரை போக்கும் திறமற்று விட்டான. ஆச்சரியமா, அவன் எவ்வளவு அம்பு போட்டா சாக மாட்டேன்றானே. தர்மம் தலை காக்கும், செய்த தர்மம் தலை காக்கும், நீ கொஞ்சம் இரு அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா அந்த வேஷத்துல வந்து கர்ணனிடத்துல யாசம் கேட்க வருவார். அப்ப கர்ணன் சொல்லுவான், அந்த நான் அரண்மனையில் இருந்த காலத்தில் வந்தவர்க்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தது வாஸ்தவம் தான். இப்ப யுத்த காலத்திலே அர்ஜுன் அம்பால் வீழ்ந்து கிடக்கிறேன், யாக்கை அகத்தலோ புறத்தலோ அறியேன், உயிர் உள்ள இருக்குதா வெளியே போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. இந்த சமயத்துல வந்து யாசகம் வந்திருக்கிறியே, தயவு செய்து இருக்கிற பொருளாக கேள், எங்கிட்ட என்ன இருக்கோ அதை கேள். அப்படி என்ன இருக்கு? வந்தவனும் என்ன பொருள் கேட்க வந்தான்?
என்றால் கர்ணா, நீ செய்த புண்ணியத்திலம் தாரை வாத்து கொடுன்னா. தடையே இல்லை, தடையே இல்லை. ஓய்விலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க. இந்த இடத்துல வில்புத்திராழ்வார் கர்ணனை எங்க தூக்கி வைக்கிறாரு பாருங்க. அவன் கொடுத்தான், எப்படி கொடுத்தான்? யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க. செய் புண்ணியம் என்றால் செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், இந்த புண்ணியத்தால் வரக்கூடிய புண்ணியம். இவ்வளவு கொடுக்குறானே, அதுக்கு ஒரு புண்ணியம் வரும் இல்ல? எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க. அதை வாங்கிக்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய சுரூபத்தை காட்டுறார். யாரும் இல்லப்பா, நான் தான். உங்ககிட்ட பிச்சை கட்ட வந்தது நானே தான். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு. என்ன வேணும் கண்ணா? உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு அவன் படுற பாடு பார்த்தா எத்தனை மடங்கள், எத்தனை பூஜைகள், எத்தனை புனஸ்காரங்கள், எத்தனை வழிபாடுகள், இதெல்லாம் நான் பண்ணினதே இல்லை. எனக்கு தெரிஞ்செல்லாம் தர்மம் மட்டும்தான். இதுல யாதொன்றும் செய்யாமல் உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை இவ்வளவு அழகா நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு, இதை விட என்ன பாக்கியம் வேண்டும்? நான் நிறைவாக சாகிறேன் கிருஷ்ணா. இல்ல இல்ல, ஏதாவது நீ கேளு. ஒருவேளை நான் பிறக்க நேர்ந்தால் இல்லை என்று யாசிப்பவர்க்கு இல்லை என்று சொல்லாத மனம் வேண்டும்னா. பணம் வேணும் கேட்கல, மனம் வேணும். பணம் தானா வரும். கொடுக்கின்ற மனம் இருந்தால் பொருள் தானா வந்து சேரும். வருட்டு நான் கொடுக்குறேன்னா அதுவும் வர, இதுவும் கொடுக்க மாட்டான். அதை இந்த காட்சி கண்ணாஸ் அழகா ஹேண்டில் பண்ணார் பாருங்க. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டார். அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன்? இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். இந்த காட்சி அப்படியே கண்ணாசு கையிட்டிருக்கிறார். மற்றொரு பொருளால், உடல் உழைப்பால், அறிவின் திறத்தால் தான் பெற்ற நன்மைகளுக்காக தன்னால் என்ன இயலுமோ அதை திருப்பி செலுத்துகின்ற உணர்வுதான் நன்றி. சாமிஜி அழகா ஒற்றை வாக்கியத்துல சொன்னார். ஒரு பிடி உணவில உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு. இந்த தெளிபெறாத மக்கள் தன் உழைப்பால் பெறுகின்ற செல்வத்தை மூலதனமாக கொண்டு தொழில் தொடங்கி மற்றவர் உழைப்புக்கு சிறு பங்கை கூலியா கொடுத்து விட்டு பெரும் பகுதி தன் அறிவு திறத்துக்கும் தன் மூலதனத்திற்கும் லாபம் என்று எடுத்துக்கிறார். இப்படி உழைத்தவன் வாழ்க்கை தேங்கி நிற்க, மூலதனம் செய்தவனும் குறுகிய காலத்தில் பல மடங்கு பெருக்கி விடுகின்றான். இந்த செல்வத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா? பிளாக் மணின்ற நாம கண்டுபிடிச்ச வார்த்தை தானே. 2050 ஆண்டுக்கு முன்பு வள்ளுவன் சொன்னான், நன்றியில் செல்வம். அடுத்துடைய கஷ்டத்துக்கு தகுந்த கூலி கொடுக்காம நீ திருடி சம்பாதிச்ச சொத்துப்பா இதுன்றார். நன்றியில் செல்வம். இப்படி கணக்கில் காட்டாத முடங்கி கிடக்கின்ற செல்வம் அவங்களுக்கும் பயனாக போவதில்லை, சமுதாயத்துக்கும் பயனாக போவதில்லை. செல்வத்தை கையாளும் முறைகளை சிந்தனையாளர் வகுத்திருந்தாலும் கூட சொத்துரிமை என்ற சமுதாய அமைப்பு மற்றும் செல்வந்தரை மதிக்கின்ற மக்கள் மனோபாவம், இந்த மதிப்பை தானும் பெற வேண்டும் என்ற ஆசை, சுயநலம், இவை எல்லாம் சேர்ந்து தர்மத்தை கொன்றே விட்டன. எங்கேயோ ஒரு சிலர் தான் சமுதாய நலனுக்காக தான் ஈட்டிய பொருளை கொடுக்கிறாங்க. அப்படி கொடுக்கப்படுகின்ற பொருள் கேட்டு வருதோ கேட்காம வருதோ, எப்படியோ ஒருத்தர்கிட்ட கேட்டு வாங்கி கூத்தாடி வாழ்ந்தான் ஆகணும். அது கண்ணா சலகா சொல்வார், நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்கள் இல்லை. அட நாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதில்லை. பணம் இல்லாதவன் கையை பார்த்து எடுத்து போடுங்க, அது இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க. ஈர்த்து ஓக்கும் இன்பம் அறியாருக்குள் தாமுடைமை வைத்திடக்கும் அன்கனவர் சொன்னாரு வள்ளுவர். அந்த கருத்தை கண்ணசன் பயன்படுத்தி
இப்படி பூமியில் அடங்கியிருக்கின்ற சத்துள்ள மண் மேலே வந்து விதைக்கு உரமாக கொடுக்கின்ற ஏர், அதுக்காக ஏர் உழறோம் விவசாயத்துல. அது போல தன் செல்வத்தை மறைத்து வைக்காமல் மற்றவர்களுக்கும் வழங்குகின்ற நற்பண்பாளரிடத்துல கேட்டு பெறுகின்ற உதவி கூட அந்த பயிருக்கு உரம் போடுவது மாதிரிதான். இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதர மாட்டேன் என்ற வல்லப்பந்தகை. தன் உழைப்பால் வந்த பொருள் தனக்கு மட்டுமே என்று நினைக்காம தன்னை சார்ந்தவருக்கும் பகிர்ந்தளிக்கின்ற நற்பண்பு இருக்கும் இடத்துல கொடுத்தேன் என்றும் நான் பெற்றேன் என்றும் பேதம் இல்லை. நம்முடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்றதுல எவ்வளவு ஒரு சுதந்திரம் உண்டோ அதே போன்றதுதான் வல்லிடத்திலே கையேந்துவதும். கரப்புயிலார் வையகத்து உண்மையால் கண்ணென்று இறப்போர் மேற்கொள்வது. அதாவது நல்ல மனிதனாக வாழ வேண்டிய எண்ணம் உள்ளவர்கள் தன்னால் முடிந்ததை செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. ஊனமுற்ற அனாதை குழந்தைகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இன்றைக்கு இருக்கத்தானே செய்யறாங்க. இப்படி ஒரு சிலராவது இன்னமும் தொடர்ந்து நல்லா இருப்பதனால்தான் அந்த கருணை உள்ளங்களை நாடி தன் தேவைகளுக்காக கையேந்துவர் இருக்கிறாங்க. கொடுப்பதற்கே யாரும் இல்லை என்றால் எங்க போய் கையேந்துறது? எனவே பிறகு தேவையை மதித்து அவரது துன்பம் நீங்க வேண்டும் என்ற கருணையுடன் கொடுப்பவருக்கு கருணை போல் வளம் குறைவது இல்லை. இப்படிப்பட்ட கருணை உள்ளங்களை கண்டவுடன் யாசிப்பவர் வறுமையும் வாட்டமும் உடனே நீங்கிவிடும். இகழ்ந்து எல்லாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் ஓப்பது உடைத்து என்றார் வள்ளுவர். இல்லாது கேட்டால் ஏளனம் செய்வதும், இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுப்பதும் பரவலான காட்சி தானே. ஆனா வறுமையும் வளமையும் வாழ்வின் இரு கூறுகள் என்று உணர்ந்தவர்கள் யாசிப்பவர்க்கு இயன்றளவு உதவி செய்வர். இத்தகையோர் பார்க்கின்ற போது யாசிப்பவர்க்கே சந்தோஷம் வரும். ஈவார்கண் என் உண்டாம் தோற்றம் இறந்து கோல் மேவார் இலா கடை. பெரிய கொடை வள்ளல், கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள், கர்ணமகா பிரபு என்றெல்லாம் பாராட்டுகிறோமே. வாங்குவதற்கு ஆள் இல்லை என்றால் இந்த டிகிரி எல்லாம் எப்படி கிடைக்கும்? எனவே பிச்சை எடுப்பவர் பிச்சைக்காரர்கள் அல்ல, புண்ணியத்தை விற்பனை செய்யும் வியாபாரிகள். அதான் சில பிச்சைக்காரங்க கௌரவம் கேட்பானுங்க. எனவே உதவி செய்கின்ற போது செலவழித்த பணம் இவனுக்கும் இவனது சந்ததிக்கும் வைப்பு நிதியாக மாறி தக்க சமயத்தில் அது பயன் கொடுக்கும். சமுதாய அமைப்பு ஒரு காரணமாக இருந்தாலும் தன் அறிவை கொண்டு உடல் உழைப்பை கொண்டு பிச்செடுக்க வாழ முடியும் அல்லவா? பிறகு ஏன் இது நம்பி வருது? அதாவது பெரும் கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் ஆவதும் பிச்சைக்கார செல்வந்தன் ஆவதும் இந்த வினாடி வரைக்கும் மக்களுக்கு புரியாத ஒரு கேள்வி. எப்படி இருந்தும் இப்படி ஆயிட்டான் அப்படின்ற கேள்வி. காரணம் என்ன என்றால், இறப்பான் வெகுளாமை வேண்டும், நிரப்பு இடும்பை தானேயும் சாதும் கரி. அதாவது போன ஜென்மங்களில யாருக்கும் எதையும் கொஞ்சம் கொடுக்காம எடுத்து எடுத்து கருமித்தனம் பண்ணாம பாருங்க, அந்த பாவம் இப்போ வறுமைக்கு வித்தாச்சு. அன்பு தவறிய செயலுக்குரிய விளைவு நோய், வறுமை, குழப்பம் என்று துன்பத்திற்கு வழிகளாகிறது. அதனால் உதவி பெறுபவர்கள் தன் பரம்பரை அனுபவத்தை சாட்சியாக கொண்டு உதவி செய்ய மறுப்போர் மீது கோபம் கொள்ள கூடாதுங்கிறார் வள்ளுவர். ஏன்னா இப்ப நீ பிச்சருக்கு நாட்டு வந்துட்ட, இப்ப அவன் ஏன் இல்லைன்னு சொன்னான்? உன்னுடைய நீயோ உன்னுடைய முன்னோர்களோ வசதி இருந்தபோது மறுத்தீர்கள் அல்லவா? அந்த பாவத்தின் சம்பளம் உனக்கு இப்ப மறுக்கப்பட்டது. அப்ப கொடுக்காதது அவன் தப்பு இல்லை,
கொடுக்கக்கூடிய மனம் இல்லாததுக்கு காரணம் உன்னுடைய பாவ பதிவுன்னார். இப்படி நட்பு உறவு இருந்தாலும் கூட சில சமயங்கள்ல நாம் கேட்கின்ற உதவி கிடைக்காது. காரணம் என்ன என்றால், யார் யாருக்கு யார் யார் மூலமாக என்னென்ன கொடுக்கல் வாங்கல் நடக்கணுமோ இவை எல்லாமே கர்ம வினைகளின் அடிப்படையில் இறைவன் நடத்துகின்ற தீர்ப்பு. அதனால்தான் நமக்கு தேவை என்று வருகின்ற போது இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அப்படின்னு இறைவனதான் பொக்கிஷம் வச்சிருக்கான்னு அர்த்தம் இல்லை. நம்ம எல்லாருமே இவனுடைய பொக்கிஷங்கள் தான். யார் மூலமாக இவனது துன்பத்தை நீக்க முடியுமோ அவன் மூலமாக செயல்படுத்தி விட்டுருவான். இதெல்லாம் இயற்கை நீதி. அதனால நமக்கு ஒரு குறை வருகிறது என்றால் நீட்டுன்ற இடம் இறைவனாக இருக்கணுமே தவிர மனிதர்கிட்ட போய் யாசகம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் பொருள், கருவி, காலம், வினை, இடம் என்று 5 கோட்பாடுகளை மையப்படுத்தி ஒவ்வொரு செயலும் இறை நீதி நடத்துகின்ற செயல் விளைவு திட்டம். நல்ல கர்ம நினைப்பதில் இல்லை என்றால் நாம் உதவி கேட்கின்ற சமயத்துல வள்ளலிடமே வசதி இருக்காது. அதனால அந்த பதிவுகள் எல்லாம் நம்முடைய காரணமே தவிர வள்ளலை காரணம் சொல்ல முடியாது. கரவாது உவந்து ஈயம் கண்ணனார் கண்ணும் இரவாமை கோடி பெறும். அதாவது எந்த சூழ்நிலையிலையும் இல்லை என்று சொல்லாது மனமுவந்து அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாக இருந்தாலும் நானாக கேட்டு பெற மாட்டேன் என்ற உறுதி பெருமைக்குரியது என்றார். இதுக்கு சரியான உதாரணம் சொல்லணும்னா பட்டினத்தார் தான். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன் அரணே, என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி. இந்த துணிச்சல் தன்னம்பிக்கை எப்படி வரும்னா தெய்வத்தை அறிந்தால்தான் வரும். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். எனக்குள் இருக்கின்ற இறைவன், இந்த உடம்புக்கு பசி வருது. அப்போ இந்த பிரபஞ்சத்தையே காத்து கொண்டிருக்கின்ற இறைவன் இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்கிறான். அப்ப இந்த உடலின் தேவையை கவனிக்க வேண்டிய கடமை அவனது அல்லவா? அப்ப அந்த உணவு கொண்டு வந்து கொடுக்கட்டும் அவனே. அப்ப இருக்கின்ற இடத்தை விட்டு பவதி பிச்சாந்தேகின்னு வீடு விட போறாங்களே, அதுவும் ஒரு வகை பிச்சை தான். இப்படி அன்பும் கருணையுமான இறைவன் எனக்குள் வருகின்ற போது இதற்கு தேவையை கொடுக்க மாட்டானா? இறை தத்துவத்தை உணர்ந்தால்தான் இந்த உறுதி வெளிப்படும். அந்த உறுதியில் அள்ளி கொடுக்கின்ற வள்ளலிடத்திலேயும் யாசிப்பதற்கு மனம் கூசும். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான். என்ன ஒரு கோபம் பாருங்க வள்ளுவருக்கு. பிச்சை எடுத்துதான் வாழணும் என்ற நிலைமை வந்து விட்டால் இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக யாரு? உலகை ஏற்றியான் கடவுள். இது அப்படியே கணேச பயன்படுத்த பாருங்க. பத்தும் பறந்திடும், பசி வந்தால் மறந்திடும், இளமையில் கொடுமை இந்த வறுமை அம்மா என்றும் இதுதான் நீதி என்றால் இறைவன் வேண்டுமா? வறுமைதான் வாழ்க்கை என்றால் அப்புறம் கடவுள் இருக்கு. எனவே அன்பும் கருணையுமாய் தர்மத்திற்படி வாழ்பவன் பிச்சை எடுத்தாக வேண்டும் என்ற நிலை பரவலாகிவிட்டால் சத்தியம் கேலி கூத்தாக்கிவிடும். அந்த நிலை வரும் முன்னே இந்த உலகம் அழிந்து போய்விடும். இதுக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைய மக்கள் இறைவனை தேடவும் இல்லை, இறைநிதி மதிக்கவும் தெரியவில்லை. விளைவு அழிவை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை. அதுதான் இந்த வைரஸ். அடுத்து எப்படி இந்த கேட்கக்கூடிய முறை சொல்ற பாருங்க. ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இறைவின் இழி வந்தது இயல். சாதாரண பாத்தீங்கன்னா கோவிலுக்குன்னு சொல்லிட்டு நன்கொடை வாங்குறதுக்குன்னு ஊர் ஊரா சுத்துவாங்க. கோயில் கட்டுறதுக்கு, கும்பாபிஷேகத்துக்கு, இன்னும் சில பேர் அன்னதானம் பண்றேன்னு நன்கொடைக்கு வருவாங்க. அதெல்லாம் இல்லப்பா அப்படின்னாக்க, என்ன நீங்க கோயில்ல விசேஷம் நடக்குது அன்னதானம் கேட்ட தரமாட்டேன்றீங்க அப்படின்னு சண்டைக்கே வருவானுங்க. அங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு?
பசுமாட்டுக்கு கழிந்து வைக்கணும்பா, உங்க வீட்டில் வடிச்ச கஞ்சி இருந்தா கொடு. ஆவிற்கு நீர் என்று இறப்பினும், பசுமாட்டுக்கு கழினி காட்டணும், அதுக்கு உங்க வீட்டுல வடிச்ச கஞ்சி கொடுன்னு கேட்டா இதுவும் பிச்சைக்கு சமமேன்றார். ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இறைவின் இழி வந்தது. அந்த பிச்சை எடுத்த கேவலத்துக்கு ஆளாயிட்டான்றார். அப்புறம் எங்க போய் நீ அன்னதானத்துக்கு காசு கேட்கறது? உங்ககிட்ட இருந்தா அன்னதானம் பண்ணு, இல்லைன்னா பேசாம போக வேண்டியதுதான். அடுத்தவங்ககிட்ட வசூல் பண்ணி இவன் போய் அன்னதானம் பண்றது. இறப்பன் இறப்பார் எல்லாம் இறப்பின் கரபார் இறவன்மின் என்று. அதாவது என்ன சொல்றாரு, பிச்சை எடுக்கிறவன் பிச்சைக்காரன் இல்லை, ஏன்னா வயிற்று பசி கெடுக்கிறான், இல்ல வாழ்க்கை தேவைக்கு இல்லையேன்னு நம்ம கிட்ட கை நேர்ந்துறான். இவனை விட பெரிய பிச்சைக்காரன் யார் என்றால், எவ்வளவு இருந்த போதும் இன்னும் வேணும் இன்னும் சொல்லி திருப்பதிக்கும் கோயிலுக்கு அலையிறானே, இவன் தான் உண்மையான பிச்சைக்காரன்றார். இவ்வளவு கொடுத்து இறைவா உனக்கு நன்றின்னு சொல்கின்ற பக்தர்கள் இருக்கிறாங்களா? இன்னும் 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 கேட்கிறவங்கள தானே பாக்குறோம். அப்ப இவங்க தான் உண்மையான பிச்சைக்காரன் வள்ளுவ பெருந்தகை. கரப்பவர்க்கு யாங்கு ஒழிக்கும் கொல்லோ இறப்போ சொல்லாட போம் உயிர். அதாவது தன்மானம் உள்ளவருக்கு வறுமை வந்த போது சிறு உதவி செய்தாலும் அதை பிடித்துக்கொண்டு மேல வந்துருவாங்க. அந்த சின்ன உதவி யாரா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு வெக்கத்தோட தேடுவாங்க. அப்படி தேடி ஒருத்தர் வந்து கையெழுந்துற போது ஏற்கனவே நம்ம கையெழுந்த நிலைமை வந்துருச்சேன்னு பாதி உயிர் போயிருக்கும். இங்க கேட்டு இவர்கள் சொல்ற உடனே மீதி உயிரும் போயிடும். அது மாதிரி அந்த வேதனையில இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டுமே, நம்முடைய கர்மவினை இப்படி ஆயிடுச்சேன்ற வருத்தப்படுறேன். அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நியாயம் கூட இல்லைன்னு சொன்னா நான் மனுஷனா இருந்தா என்ன பண்றது? அப்புறம் எத்தனை செல்வத்தை வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இந்த வேதனையை பொருள் உள்ள மனம் எப்படி உணரப் போகிறது என்றார் வள்ளுவ பெருந்தகை. கடலளவு இருந்தும் கையளவு கொடுக்க மறுக்கும் சமுதாயத்தின் தாக்கம் கண் உள்ள மனிதனையும் மாற்றி விடுகிறது. இந்த நீதி எல்லாம் புரிந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வாழக்கூடிய இயற்கை நீதியை புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கை லகோகமே தவிர இல்லை என்றால் வாழ்க்கை சரியா வராது. இந்த இடத்துல சாமி அழகா ஒரு இடத்துல சொன்னாங்க, அது என்ன கடன் கணக்கு? மிச்சம் இருந்தும் கொடுத்தான், இல்லாதவன் வாங்கி சாப்பிட்டான், அவ்வளவுதானே. இதுல என்ன கடன் கணக்கு? அப்ப இந்த கணக்கு இயற்கை நீதி புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் சமூகத்து ஏற்றத்தாழ்வே இருக்காது, பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா சமன்பட்டு விடும். எனவே இறப்பதை விட பெரிய துன்பம் ஒண்ணு இல்லைங்க. ஆனா மற்றவங்க உதவி செய்ய முடியவில்லை என்ற துன்பம் இதை விட பெருசு. அந்த பண்பாடு மக்கள் மத்தியிலே பரவலாகணும். தான் ஈட்டுகின்ற பொருள், தான் வளர்த்து கொள்கின்ற அறிவு, தன்னுடைய உடல் ஆற்றல், இவை அனைத்தும் நமக்கு உரிமை உண்டு, சொத்துரிமை இருக்கு. ஆனாலும் அது சமுதாயத்திற்கும் அது ஒரு பங்கு உண்டுன்னு நினைக்கிறேன். இதை இந்த ஒரு பண்பாடு பரவலாக மாறிவிட்டால் உலகத்துல பிச்சைக்காரங்க இருக்க மாட்டாங்க. அதாவது ராமாயணத்துல தசரதன், ஜனகன் இவங்கெல்லாம் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த நாட்டுல வள்ளலே இல்லை அப்படின்னாரு கம்பர். ஏன் வள்ளல் இல்லை? பிச்சை எடுத்தானே போடுறதுக்கு, அங்க பிச்சைக்காரன் இல்லை, அப்புறம் வள்ளல் எப்படி வர முடியும்? அது மாதிரி பிற தேவையை அறிந்து கொண்டு உதவி செய்யக்கூடிய பண்பாடு பரவலாகிவிட்டால் இங்க பிச்சைக்காரில் இருக்க முடியாது. அப்போ உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்கணும், உழைக்க முடியாதவர்களுக்கும் உதவி செய்யணும். இந்த பண்பாடு வர வேண்டும் என்பதுதான் ஈகையாக போற்றப்படுகிறது. பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த ஜீவனின் துன்பத்தை நீக்க வேண்டும் என்று அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது என்றார் மகரிஷி. அந்த அறத்தின் முதல் அம்சமே ஈகை தான். அப்ப இன்னொரு ஜீவனின் துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற ஈகை வருகின்ற போது அதன் மறுபக்கம்
எந்த வகையிலையும் தன்னால் ஒரு ஜீவனுக்கு துன்பம் வரக்கூடாது என்ற எச்சரிக்கை. அது ஒழுக்கம். இந்த ஈகையையும் ஒழுக்கத்தையும் செயல்படுத்துகின்ற போது அது கர்ம யோகமாக மாறுகிறது, கடமையாக மாறுகிறது. எனவே இந்த அற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு சகல பாதுகாப்பும் கொடுக்கக்கூடியது என்பதனால்தான் வள்ளுவ பெருந்தகை கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, இந்த இயற்கை அடுத்து 3வது இடத்துல ஞானிகளை வைத்தார். நீற்றார் பெருமை. அந்த ஞானிகளின் தேவை என்ன என்றால், வாழ்கின்ற மக்களுக்கு அறத்தை போதிப்பது, அரண் வலியுறுத்தல். லேச சொன்ன கேட்க மாட்டான். கொஞ்சம் அழுத்தமா திருத்தமா திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தாதான் தர்மம் எடுபடுமே தவிர, அறத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடிய அமைப்பு சமயத்தில் இல்லை என்றால் தர்மம் தலைமறைவாகிவிடும். தர்மம் தவறிச்சு வாழ்க்கை அதோகதிதான். எனவே இந்த விதியை புரிந்து கொண்டு நாமும் நம்மை சீர்திருத்தி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டு மற்றவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த விளக்கத்தை நிறைவேற்றுகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கடும் பற்று ஈகை. ஐயா, நீங்க என்ன பண்றீங்கன்னே புரியல எங்களுக்கு எல்லாம். ஏங்கய்யா? இல்ல, எப்படி சொல்றதுன்னு எனக்கு வந்து ஒரு பெரிய மலைப்பா இருக்கு. எப்படி சாமர்த்தியம் பாருங்க, சாமியோட சாமர்த்தியம் அது. ஆமா, எப்படி இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, இப்படி சொல்றீங்க, இவ்வளவு உதாரணத்தோட, அது ஒரு ரிப்பீட்டேஷன் இல்லாம எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன். சொல்லவே முடியாத அளவுக்கு எனக்கு உணர்வு இருக்கு. ஒவ்வொரு ஆங்கில வார்த்தைக்கும் அதுல அந்த உணர்வாளர்களோட பொருள், அதுல கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள், மக்களுக்கு குரல்ல இவ்வளவு விளக்கம், அதுலயும் முழுமையா அந்த கான்செப்ட தொடங்கி நிறைவு பண்ணி மகரிஷி எப்படி இதை சொல்லியிருக்காங்க, அப்ப நாம எப்படி இருக்கணும், இது எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கறது எல்லாமே ஒரு மிக தெளிவான ஒரு விளக்குங்கய்யா. ரொம்ப அற்புதம். நன்றி நன்றி. எனக்கு இன்னும் அந்த மலைப்புல இருந்தே என்னால வெளியே வரவே முடியல. எப்படி இயற்கையினுடைய கொடை தாங்க, நிச்சயமா கொடைதான். கிடைச்ச கிஃப்ட் நீங்க எல்லாம். மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், மன நிறைவான வாழ்த்துக்கள். அன்பர்கள் அனைவரும் மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயாவுடைய உரை, ஆசிரியர் பேராசிரியருடைய உரை எல்லாம் காலங்காலத்திற்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து போட்டு போட்டு இந்த பண்பாட்டை வளர்த்தணும். பண்பாடுன்னு சொன்னாங்க பாருங்க, அதெல்லாம் அற்புதமான விஷயம். ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க ஐயா, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா அவர்களை அந்த நிறைவான அறிவு ஞானத்தை கொடுத்த ஒரு நிறைவு அதை பெற்றிருக்கிறோம். ஐயா அவர்களை அந்த மனநிலையிலேயே வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிய மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன்.
இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணக்கூடிய மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்கு குரு காணிக்கையாக அன்பர்களை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய மனித தெய்வங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நன்கொடை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.